கொம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சேகர். இவர் புதுச்சேரி குமரி ரோட்வேஸ் என்ற தனியார் சொகுசு பேருந்தை புதுச்சேரியிலிருந்து தினந்தோறும் பொள்ளாச்சிக்கு இயக்கி வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் சொகுசு பேரானது இன்று இரவு 9:30 மணி அளவில் மறைமலை அடிகள் சாலையில் இருந்து, அதாவது புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 13 பயணிகளுடன் கடலூர் நோக்கி புறப்பட்டது. பேருந்தானது வேல்ராம்பேட்டை சேர்ந்த ஓட்டுநர் செந்தில்குமார் என்பவர் இயக்கினார். முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள 100 அடி மேம்பாலத்தில் ஏறி கொண்டிருந்த போது திடீரென பேருந்தில் பின்பகுதியில் தீ பற்றி எரிந்துள்ளது. இதனை பின்னால் வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பேருந்து ஓட்டுநரை நிறுத்தி இது குறித்து தெரிவித்த நிலையில் தீயானது பரவி தொடங்கியது. இதில் செந்தில்குமார் உள்ளிட்ட 13 பயணிகளும் கீழே இறங்கினர். சிறிது நேரத்திலேயே பேருந்து முழுவதும் தீப்பிடிக்க தொடங்கியது. இது குறித்து தீயணைப்பு துறையினருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நகர பகுதியில் வந்த தீயணைப்பு நிலையத்திலிருந்து 2 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று தீயணைத்தனர். இருப்பினும் பயணிகள் அனைத்து பொருட்கள் மற்றும் பேருந்து முற்றிலுமாக எரிந்து நாசமானது. இதனால் பேருந்து எலும்புக்கூடாக காட்சியளித்தது. இது குறித்து தீயணைப்பு துறையினர் மற்றும் முதலியார்பேட்டை போலீசார் விசாரணையில் இன்ஜின் பின்பக்கம் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தற்போது தெரிவித்துள்ளனர். மேலும் ஆட்டோ ஓட்டுநர் தந்த தகவலால் அனைவரும் உயிர் தப்பியுள்ளனர். 13 பயணிகள் இறக்கிவிட்ட நிலையில் பேருந்து முழுவதும் எரிந்து தற்போது சாம்பலானது. எந்த பயணிக்கும் எந்த விபத்தும் காயம் ஏற்படவில்லை. இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சேகர். இவர் குமரி ரோட்வேஸ் என்ற தனியார் பேருந்தை புதுச்சேரியிலிருந்து தினந்தோறும் பொள்ளாச்சிக்கு இயக்கி வருகிறார். இன்றும் வழக்கம் போல் புதுச்சேரியிலிருந்து பேருந்தானது இன்று இரவு 9:30 மணி அளவில் புதிய பேருந்து நிலையம் மரமலை இடைச்சாலையில் இருந்து 13 பயணிகளுடன் கடலூர் நோக்கி புறப்பட்டது. பேருந்தானது வேல்ராம்பேட்டை சேர்ந்த ஓட்டுநர் செந்தில்குமார் என்பவர் இயக்கினார். பேருந்தானது புதிய பேருந்து நிலையிலிருந்து முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள 100 அடி சாலை மேம்பாலத்தில் ஏறி கொண்டிருந்த போது திடீரென பின்பகுதியில் நெருப்பு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் கவனிக்காத பேருந்து ஓட்டுநர் இயக்கிய நிலையில் பின்னால் வந்த ஆட்டோ ஓட்டுநர் இதனை பார்த்து பேருந்து ஓட்டுநருக்கு இது குறித்து தகவல் தெரிவித்துள்ளார். இதில் அதிர்ச்சி அடைந்த செந்தில்குமார் தானும் தன் வந்த 13 பயணிகளையும் கீழே இறக்கி விட்டுவிட்டார். இருந்தும் சில நேரங்களில் அந்த பேருந்தானது தீப்பிடிக்க துவங்கியது. மேலும் மளமளவென தீ பரவியதை அடுத்து தீயணைப்பு துறைக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் மற்றும் தீயணைப்பு நிறுவனர் அங்கே விரைந்து வந்தனர். 2 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து அரை மணி நேரமாக போராடி தீயை அணைக்க முற்பட்டனர். இருந்தபோதும் தீயானது மரமளவென பரவியதால் இந்த பேருந்து முழுவதும் எரிந்து எலும்புக்கூடாக காட்சியளித்தது. இது குறித்து தீயணைப்பு துறையினர் மற்றும் முதலியார்பேட்டை போலீசார் நடத்திய விசாரணையில் பேருந்தின் பின்பகுதியில் உள்ள என்ஜின் கோளாறு ஏற்பட்டு அதனால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த பேருந்தில் உள்ள பயணிகளை உடனடியாக ஓட்டுநர் சாமர்த்தியமாக இறக்கி வைத்துள்ளார். மேலும் அங்கிருந்த பயணிகளின் உடைமைகள் எடுக்க முடியவில்லை. இதனால் அந்த பயணிகளுடைய உடைமைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலானது. இது குறித்து தற்போது புதுச்சேரி முதலியார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரவு நேரத்தில் பேருந்தானது அங்கிருந்து உறங்காமல் சென்ற நிலையில் யாருக்கும் எந்தவித விபத்தும் ஏற்படவில்லை என கூறுகிறது. புதிய பேருந்திலிருந்து குறிப்பாக 1/2 கிலோமீட்டர் தூரமே அந்த பேருந்து இயக்கப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. இந்த நிலையில் அந்த பேருந்தின் பின்பகுதியில் அந்த தீ விபத்து ஏற்பட்டு அந்த பேருந்து முழுவதும் தீயானது மளமளவென எரிய தொடங்கியுள்ளது. இதில் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக பொதுமக்கள் மற்றும் அங்கிருந்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்த அடிப்படையில் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக அங்க வந்து போராடி தீயை அணைத்தனர். யாருக்கும் அப்பகுதியில், அதாவது பயணிகள் யாருக்கும் தீக்காயமோ எதுவும் ஏற்படாத நிலையில் பேருந்தானது முழுவதும் எரிந்து சாம்பலானது. இது குறித்து தற்போது முதலியார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.